இப்போ ஒரு சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறம் ஊழல் சக்திகள் அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திமுக பத்தி எப்பெல்லாம் மென்ஷன் பண்றோம் அதிமுக மென்ஷன் பண்ணிட்டே இருக்காரு. சோ பழைய ஸ்பீச்சுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதுன்னா அதிமுக அதிகமா மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு. இதுல இருந்து என்ன உறுதிப்படுதுன்னா அதிமுகவை எதிர்த்து நாங்க தனியாக தான் நிக்க போறோன்றத முடிச்சு விட்டுறாரு அப்படிங்கிறது. இது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொன்னதுதான் வாக்கு உடையும். திமுக தான் ஜெயிக்கும். திமுக சாதகமான ஒரு சூழல் அமையும். இப்ப இவங்களே தனிப்பட்ட ரீதியா ஜெயிச்சு வருவாங்களா நமக்கு தெரியல. அது அவங்க நம்புறாங்க, பட் அது சாத்தியக்கூறு உண்டா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல. ஆனா இப்ப ஒரு கணிசமான வாக்குகளை உடைப்பாரு, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரு விஜய்க்குன்னு ஒரு வாக்கு வந்து இப்ப உருவாக்கி வச்சிருக்கிறாப்புல, அது எவ்வளவு சதவீதம்லாம் எனக்கு தெரியல. என்னுடைய கணிப்பு ஒரு 10 to 15 இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. சார் பார்ப்போம் அது என்னன்ட்டு. அவர் வந்து எப்படின்னா இப்போ அந்த 10 to 15% வாக்குகள் வந்து அப்படியே உடஞ்சி கன்சால்டேட் ஆகி போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மற்ற கட்சிகளுக்கு போட்டியில் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான கட்சிகளுக்கு இது சாதகம் தான். அப்போ இன்றைய சூழலில் திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழல் வந்து உருவாகுது தான். திமுகவுடைய கூட்டணியும் வந்து ஸ்திரத்தன்மை அவ்வாறே இருக்கு. இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம், விஜய் வந்து காங்கிரஸோட போய் கூட்டணி ஆவாரு, அதுக்கு தகுந்த மாதிரி விஜயோட ஜனநாயகன் பட பிரச்சனை எல்லாம் வரும்போது காங்கிரஸ் வந்து ரொம்ப சவுண்டு கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா காங்கிரஸை நம்ம முழுசா எதிர்க்கிறோம், அது நம்ம எந்த விதமான சப்போர்ட்டும் அதுக்கு கிடையாது. காங்கிரஸ் வந்து ஒரு ஊழல்வாத கட்சி, வம்சாவளி கட்சி, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா விஜய் அண்ட் காங்கிரஸ் அலையன்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது திமுகவுக்கு செட் பேக். அதே சமயத்துல விஜய்க்கு அது பிளஸ் பாயிண்டா அப்படின்னா அது கிடையாது, அதுவும் பிளஸ் பாயிண்ட்டும் கிடையாது. இதுல என்ன ஒரு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அதிமுகவுக்கு ஃபேவரா மாறும், ரெண்டாவது வந்து விஜய்க்கும் ஃபேவரா மாறும். ஏன்னா விஜய் வந்து வாக்கு எண்ணிக்கையில் அதிகமாக ஏறுவார், சில சீட்ஸை வந்து செக்யூர் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இதில் விஜய்க்கோட தனிப்பட்ட அரசியலுக்கு அது ப்ளஸ்ஸு. ஆனால் விஜயால் அந்த கூட்டணியில் ஜெயிக்க முடியுமாங்கிறது வந்து கேள்விக்குறி தான். காங்கிரஸ் வந்து விஜயோட சப்போஸ் அந்த கூட்டணி அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்குலாம் திமுக கூட நிற்க வேண்டிய தேவை என்பது இல்லை. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திமுகவுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க, எனக்கு இன்னும் சீட்ஸ் அதிகப்படுத்துன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுவாங்க. இது திமுகவுக்கு ஒரு டைட்டான ஸ்பாட்டை உருவாக்கும். ஸோ திமுக சைடு வந்து ரொம்பவே வீக் ஆகும். அவங்க செய்யலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விடுதலை சிறுத்தைகளும் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கூட விஜய் கூட வந்து சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் அமையறதுக்கு சில சிச்சுவேஷன்ஸ் வந்து உருவாகி இருக்கும். பட் ஆனால் காங்கிரஸ் என்னவா பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய காரணம் காட்டி அவங்க வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி தான் நகர்ற மாதிரி தெரிகிறது. அதை நோக்கி தான் அவங்க நகரவும் போகிறாங்க. இந்த முறை திமுகவுக்கு காங்கிரஸ் ஒரு அழுத்தத்தை கொடுத்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க, எங்களுக்கு சீட்ஸ் வந்து மினிஸ்ட்ரி சீட்ஸ்லாம் எங்களுக்கு கட்டாயம் வேணும், நீங்கள் வந்து இந்த முறை வந்து அதை தவிர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பழைய காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே எப்படி ஒரு கூட்டணியில் இருந்தாங்களோ அந்த மாதிரியான கூட்டணி வந்து அந்த மூப்பனார் கலைஞர் பீரியட்ல இருந்த கூட்டணி மாதிரி எங்களுக்கு முக்கியமான ஃபேவரிசம் வந்து நீங்கள் செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை விஜயை காரணம் காட்டி இப்போ காங்கிரஸ் தலைவர்கள் செய்ய தொடங்கி இருக்கிறது தான் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம்.